இப்படிப்பட்ட மேனேஜ்மெண்ட் பண்றது இந்த உலகத்துல யாருமே இல்லை. உன்னத் விட்டா நீயே மேனேஜ்மெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பொறுப்பை கொடுத்து பண்ணிடுறாங்க பாருங்க. பண்ணி இவன் பெரிய ராஜாவாயிடுறான். உன்னையே பார்க்கணும்னு நினைக்கல, ஆனா கடவுள் எனக்கு எப்படி செஞ்சாருன்னா, உன்னை மட்டும் இல்லப்பா என்னுடைய பேர பிள்ளையெல்லாம் உன் சந்ததியெல்லாம் பார்க்கறதுக்கு கடவுள் எவ்வளவு பெரிய நல்லவர் ஆயிட்டாருன்னா. வாழ்க்கையே முடிஞ்சிட்டு போச்சு, உனக்கு உன்னை பார்க்கவே நினைக்கவே இல்லை, ஏன்னா செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. எப்போ நீங்க சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளிட்டீங்கன்னா கூட அதை சித்தமாக்குற கடவுள் நம்ம கூட இருக்கிறார். வீடு கட்டுவேனா நினைக்கலாம், ஆனா கர்த்தர் வீட உங்களுக்கு மட்டும் வீடு கட்டுறது இல்ல, உங்க பிள்ளைகளா வீடு கட்டி கொடுப்பீங்க. அப்ப இவன் சொல்றான், இப்படிப்பட்ட மேனேஜ்மெண்ட் பண்றது இந்த உலகத்துல யாருமே இல்லை. உன்னத் விட்டா நீயே மேனேஜ்மெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பொறுப்பை கொடுத்து பண்ணிடுறாங்க பாருங்க. பண்ணி இவன் பெரிய ராஜாவாயிடுறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உலகம் முழுதும் பஞ்சம் வந்துடுச்சு. பஞ்சம் வந்த பிறகு இப்போ வந்து இந்த இஸ்ரவேல் மக்கள் யாரு, யாக்கோபுடைய பிள்ளைங்க மற்றவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆயிட்டாங்க. ஏன்னா வருஷம் 15 வருஷம் ஆயிப்போச்சு. போன உடனே இவங்களுக்கு பஞ்சம் உடனே எகிப்துல நிறைய இது கிடைக்குது, உணவு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அது பெரிய பெரிய கதை. போய் எல்லாம் போயிட்டு திருப்பி உணவு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து எகிப்துக்கு போற மாதிரி ஆயிப்போச்சு. போவே ஆரம்பிச்ச பிறகு இப்ப போன பிறகு இப்ப சொல்றாங்க யாருன்னா யோசேப்பு அங்க நாங்க பார்த்தோம், அவன் தான் ராஜாவா இருக்கிறான். இவனுக்கு புறப்பட்டு போறான் பாருங்க. புறப்பட்டு போன பிறகு அங்க அதுக்கப்புறம் வாழ்றாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து அவன் சொல்ற கதை தான் இது. என்ன சொல்றான், யாரு, யாக்கோப்பு சொல்ற கதை. யாக்கோப்பு வாயிலிருந்து வர வார்த்தை பாருங்க எப்படி வருது. இஸ்ரவேல் அப்படின்னா யாக்கோப்பு, இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, யாரு செத்து போனான்னு நினைச்சான் பாருங்க, செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்டாங்க பாருங்க. போயிடுச்சு, முடிஞ்சே போச்சு, இதோட வாழ்க்கையே இல்ல, சித்தமே கிடையாது, இவனை பார்க்கறதுக்கு சித்தமே இல்ல, இவனை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தான் பாருங்க. அவன் சொல்ற வார்த்தை எப்படி சொல்றான், இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியை காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். அப்படின்னா நீ உன்னையே பார்க்கணும்னு நினைக்கல, ஆனா கடவுள் எனக்கு எப்படி செஞ்சாருன்னா, உன்னை மட்டும் இல்லப்பா என்னுடைய பேர பிள்ளையெல்லாம் உன் சந்ததியெல்லாம் பார்க்கறதுக்கு கடவுள் எவ்வளவு பெரிய நல்லவர் ஆயிட்டாருன்றான். நான் சொல்றேன், இந்த காலை வேளையில சொல்றேன், நம்முடைய கனவுகளை கர்த்தர் நினைவாக்குறார். ஆமென். நம்முடைய தரிசனங்களை கர்த்தர் நினைவாக்குவார். ஏன்னா பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. அப்படின்னா என்ன, வாழ்க்கையே முடிஞ்சிட்டு போச்சு, உனக்கு உன்னை பார்க்கவே நினைக்கவே இல்லை, ஏன்னா செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. எப்போ 15 வருஷம் போயிடுச்சு. நான் சொல்றேன், எத்தனை வருஷம் போகுது இல்ல கடவுளுக்கு. அவர் சொல்றாரு, உனக்கு சித்தம் இல்லாதெல்லாம் உனக்கு சித்தமாக்குவார். ஆமென். நீங்க சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளிட்டீங்கன்னா கூட அதை சித்தமாக்குற கடவுள் நம்ம கூட இருக்கிறார். பாருங்க, இவன் சித்தமே இல்லை நினைச்சிட்டான், என் பிள்ளைய பார்க்கணும் சித்தமே இல்லை நினைச்சிட்டான். ஆனா கர்த்தர் சொல்ற, அவனை பார்க்கறது மாத்திரம், அவன் பேர பிள்ளைகளை பார்க்க வச்சுட்டான். தரல தட்டி கர்த்தரை மைய போட்டுவோம். என்ன சொல்றேன்னா பாருங்க, மைண்ட்ல நல்ல எண்ணங்கள் உள்ளத்துல வைக்க. இதெல்லாம் நான் இதை வாசிக்கும் போது அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா வீடு சில நேரத்தில் சில இதை காரியம் சொல்றேன் பாருங்க, வீடு கட்டுவேனா நினைக்கலாம், ஆனா கர்த்தர் வீட உங்களுக்கு மட்டும் வீடு கட்டுறது இல்ல, உங்க பிள்ளைகளா வீடு கட்டி கொடுப்பீங்க. ஆமென். நீங்க பிசினஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கலாம், நிறைய பிசினஸ் பண்ண வைக்கலாம் உங்களை. ஆமென். பிறகு நீங்க பிறகு இப்ப சபையை நான் கட்டுவேனா நினைக்கிறேன், இல்ல சபையை நான் கட்டுறது மாத்திரம் இல்ல, அநேக சபையில கட்டி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். ஏன்னா அதுதான் யாக்கோப்பு, என் பிள்ளைய பாப்பனான்னு நினைக்கவே இல்லை, ஆனா என் பிள்ளைக்கு பிள்ளைகளை பார்க்கும்படியாக என் கனவை கர்த்தர் நனவாக்கினார் பாருங்க. அதுதான் கர்த்தருக்கு சொல்றேன். இந்த காலை வேளையில உங்க கனவுகளை, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் நினைவாக்குவார். உங்களுக்கு சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி ஒதுக்கி போட்டதெல்லாம் அதை சித்தமாக்குவார். அவர் ஒதுக்கிட்டான், பிள்ளைய பார்க்க முடியாது அவ்வளவுதான் சொல்லிட்டு ஒதுக்கிட்டான். கடவுள் சொல்ற, இல்லடா இல்லடா, உன்னுடைய ஏக்கத்தை, உன்னுடைய எண்ணத்தை, உன்னுடைய ஆசையை நிராசையா பண்றதில்ல, உன்னுடைய ஆசையை திருப்தி ஆக்குறாள். ஆமென். எத்தனை பேர் ஆமென்றீங்க? சாராளமா யோசிக்கும், ரமேஷ் ரசிக்கப்படுவானா பாஸ்டர், இந்த வசனத்தை சொல்லிக்கிறாரு. முடியுமா? முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் எடுத்துக்கணும். ஆண்டவரே யாக்கோப்புக்கு செய்த மாதிரி சாராள் அம்மான்றாரு, இந்த சபைக்கு வர எனக்கு அதை செய்வார். ஆமென். சும்மா ஆண்டவர் எப்படி செய்யல. இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற கடவுளுடைய கிஃப்ட். இந்த காலை வேளையில் என்ன வாங்க வந்திருக்கிறோம்னா, கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிற அந்த காரியங்களை எடுத்துக்கிற ஒரு நேரம் இது.